ஓம் சக்தி. நான் பள்ளியில் பயின்றபோது சில வேண்டாத உலக மாய எண்ணங்களாகிய சபலங்களும் சலனங்களும் உள்ளே புகுந்து கல்வியிலும் ஆன்மீகத்திலும் முழுமையாக ஈடுபட முடியாமல் தடுத்தன. எப்போதெல்லாம் அந்த எண்ணங்கள் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் பங்காரு அம்மாவின் திருவடிகளை நினைத்துக் கொள்வேன். அப்பொழுது அரசு தேர்வும் நெருங்கிக் கொண்டு வந்தது. இந்த சமயத்தில் நம் குரு பங்காரு அம்மா அவர்கள் எங்கள் பகுதிக்கு ஆன்மீக பயணம் வந்தார்கள். அப்பொழுது நான் மிகுந்த மனக்குழப்பத்துடன் இருந்தேன். ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மாவின் அருட்பார்வை பட்ட வினாடி முதல் என் மனக்குழப்பங்கள் சலனங்கள் எல்லாம் நீங்கின. அப்போது அம்மாவிடம் இது போன்ற எண்ணங்கள் இனி வரக்கூடாது என மனதிற்குள் வேண்டிக் கொண்டேன். அதன் பின் மனம் தெளிவடைந்து அரசு தேர்வு நன்றாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன். இந்த பருவத்தில்தான் சில வேண்டாத எண்ணங்கள் இளைஞர்களை ஆட்டுவிக்கும். அப்பொழுது தாய் தந்தை மற்றும் தெய்வத்தை விட அந்த எண்ணங்களே உயர்வாக தோன்றும். மனம் முழுவதும் அந்த எண்ணங்களே வியாபித்து நிற்கும். ஆனால் அவை நமக்கு கேடு விளைவிக்கும் என எண்ணி அவற்றை விட்டு விலக நினைக்கும் போது மன உளைச்சல் உண்டாகும். அந்த தீய சலனங்களினால் மனக்குழப்பம் ஏற்பட்டு எதிலும் பிடிப்பில்லாமல் சோர்வாக தோன்றும். இச்சமயங்களில் வாழ்வில் வெறுப்பு ஏற்பட்டு தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும். மேலும் இத்தகைய எண்ணங்களினால் ஏற்படும் மன துன்பத்தை பெற்றோரிடமோ மற்றவர்களிடமோ கூற முடியாது. பகிர்ந்து கொள்ள நம் சுபாவம் இடம் தராது. ஏனெனில் அவை அப்படிப்பட்டதாக இருக்கும். நாம் தவறு செய்துவிட்டதாக நம் உள்ளுணர்வு கூறினாலும் அதன் மேல் உள்ள ஆசை நம் மனதை அந்த வழியிலேயே இட்டுச் செல்லும். வாழ்க்கை முழுச்சுற்றில் இந்த பகுதி மிக குறுகிய பகுதிதான் என்றாலும் நம் மனதை நெறிப்படுத்தி ஆசைகளை அடக்கி வாழ ஆன்மீக பயிற்சிகளை முன்னிறுத்தி மனத்தை அடக்கப் பழக வேண்டும். இல்லையெனில் நம் குடும்பம் முழுவதும் கூட கேவலப்படும் நிலை ஏற்படலாம். பின்னாளில் எவ்வளவு உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் வாழ்வின் இந்த பகுதி கீழ்த்தரமாகவே எண்ணப்படும். இது தேவையா என சிந்திக்க வேண்டும். பராசக்தியே நம் பங்காரு அம்மாவாக அமைய பாக்கியம் பெற்ற நாம் இந்த சில ஆண்டுகளில் சலனமின்றி வாழ்ந்தால் வருங்காலம் சிறப்பாக அமையும். வாழப்போகும் பல ஆண்டுகளின் போக்கை இந்த சில ஆண்டுகள் மாற்றிவிடும் என்பதை உணர வேண்டும். பின்னாளில் நாம் தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தாலும் அதை உணரும்போது அதை திருத்திக் கொள்ளும் காலம் கடந்துவிடும். மேலும் வாழ்வின் அடித்தளத்தை இந்த பருவத்தில்தான் அமைக்கிறோம். அதனை செம்மையாக அமைக்க வேண்டும். இதன் மூலமே வாழ்வில் முன்னேற முடியும். இந்த சமயங்களில் நாம் நல்ல எண்ணங்களின் வழி செல்ல குருவருள் வேண்டும். குருவின் திருவடியை நினைத்தல், தியானம் செய்தல் போன்றவற்றால் தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு மனத்தெளிவு பெறலாம். பிறந்ததன் நோக்கமுணர்ந்து பங்காரு அம்மாவின் திருவடிகளை பற்றி கொண்டு ஆன்மீக வழியில் அனைவரையும் அழைத்து கொண்டு முன்னேற விழைவோம். ஓம் சக்தி.